சமயபுரம் திருக்கோவிலில் முடிகாணிக்கை மண்டபத்தில் பணியாற்றும் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் முடி காணிக்கை செலுத்த வந்த பக்தர்கள் அவதியடைந்தனர். தமிழகத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் பெரும்பான்மையான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக அலகு குத்துவது, தீச்சட்டி ஏந்துவது, முடிகாணிக்கை செலுத்துவது போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். அந்த வகையில் முடிகாணிக்கை செலுத்துவதற்காக கோவிலில் முடிகாணிக்கை மண்டபம் அமைக்கப்பட்டு பக்தர்களின் வசதிக்காக குறைந்த கட்டணத்தில் பக்தர்கள் முடிகாணிக்கை செலுத்துகின்றனர். இந்த மண்டபத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கோவிலுக்கு வரும் பக்தர்களை வழியிலேயே மறித்து பல இடங்களில் முடிதிருத்துவதால் முடிகாணிக்கை மண்டபத்தில் பணியாற்றும் முடிதிருத்துவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து 50க்கும் மேற்பட்ட முடிதிருத்துவோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று முடிகாணிக்கை செலுத்துவதற்காக வந்திருந்த பக்தர்கள் முடிதிருத்துவோர்களின் போராட்டத்தினால் முடிகாணிக்கை செலுத்த முடியாமல் பரிதவித்தனர். இதனைத் தொடர்ந்து முடிகாணிக்கை மண்டபத்தை தவிர பிற இடங்களில் முடிதிருத்தும் பணியில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முடிதிருத்துவோர்கள் தற்காலிகமாக தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். நான் சின்ன பிள்ளையில இருந்து நாங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. இன்னும் முன்னோர்கள்லாம் பரம்பரையா இருந்தவங்களும் இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு முட்டை எடுக்கிறது மட்டும்தான் எங்களுடைய தொழில். இது கொரோனா காலத்துல அவிழ்த்து விடப்பட்ட முட்டை எடுக்கிறது. வெளியில அராஜகம் பண்ணி முட்டை எடுக்கிறாங்க. இதை பல முறை நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை தெரியப்படுத்திருக்கோம். காவல்துறைக்கும் அரசுக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் தெரியப்படுத்திருக்கோம். இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கோவில் மூலியமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அது இங்க உள்ளதை மட்டும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவங்களால முடியல. ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் அராஜகத்தினுடைய வழியில அவங்க முட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களால தடுக்க முடியல. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இவ்வளவு பேரை நாங்க ஒட்டுமொத்தமா நாங்க இருந்தும் இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியல. இன்னைக்கு 160 பேர் உட்கார்ந்து இருக்கோம். மேலும் மேலும் எங்களுக்கு தொந்தரவு தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த ஜாதகமும் யாரும் பண்ணல. வேலை இல்லாம உட்காந்துருக்கோம். போன வாரம் சுத்தமா வேலையே கிடையாதுங்க. 18 அன்னைக்கு அவ்வளவு கும்பல் இருக்கும். சுத்தமா வேலையே கிடையாது. இப்படியே இருந்தோமா எங்களுடைய வாழ்வாதாரம் சுத்தமா நசுக்கப்படும். 160 குடும்பமும் சாவறதை தவிர வேற வழியே கிடையாது. இதுக்கு என்ன வழின்னா எங்களுக்கும் தெரியல. கோவில் நிர்வாகம் விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவும் இல்லை. கோவில் நிர்வாகத்துக்கு தான் இன்னைக்கு அவ்வளவு முடி காணிக்கைகள் நஷ்டமாகுது. இதெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்தணும், காவல்துறையும் தெரியப்படுத்தணும், எங்களுடைய அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். இது சரியான நடவடிக்கை எடுக்கிறது வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. 160 பேர் இருக்கோம். இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சங்கம் வச்சிருக்கோம். அதை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லா போட்டும் நடக்கும். இல்ல இல்லங்க, வெளி சமூகத்தை சேர்ந்தவங்க அடிக்கிறாங்க. எங்களுடைய நாவிகர்களே எங்களுடைய ஜாதியினரே கிடையாது. வெளி சமூகத்தினரை மறிச்சு அடிக்கிறாங்க. அதுவும் அதை எப்படி தடுக்கணும்னு எங்களுக்கும் தெரியல. அவங்க காசு வாங்குறாங்க. வர்றத பாதிலே முட்டை எடுத்து இங்க அடிச்சதா நாங்க காட்டியிருக்கோம். பாதி முட்டை அடிச்சு விட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்க அனுப்பிச்சு விட்டு வந்ததை நாங்க மறுபடியும் அடிச்சு விட்டு காட்டியிருக்கோம். அதையும் காட்டியிருக்கோம். எல்லாமே ஓரளவுக்கு ரெக்கார்டாவே காட்டியிருக்கோம். யார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரீங்க? என்னங்க, இந்த மொட்டை தனியா பிரைவேட் எடுக்கிறாங்க. ஆமாங்க, அது யார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரீங்க? கோவில் நிர்வாகம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். அதையும் மீறி போச்சுனாக்க கலெக்டர் மூலியமா அரசாங்கத்து மூலியமா எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க. கோயிலுக்கு வர்ற மட்டும் கோயில மட்டும் தான் அடிக்கணும். இதை பத்தி மேலதிகாரிகள் தெரியப்படுத்திருக்கீங்க. இருக்குங்க.
இருக்குங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியதான். அரசாங்க நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? என்னங்க அரசாங்க நடவடிக்கை என்ன பண்ண எடுக்கணும்னா இப்படி உட்காந்துருக்க வேண்டியதான், போராட வேண்டியதான். வேற என்ன பண்றது? வேற இல்லாம அங்க ரோட்ல உட்காந்துக்க போறோம். நீங்க வெறும் வைத்தா உட்காந்து வேற என்ன பண்றது?